தூங்கிட்டு இருக்காரு. அம்மா வெளில போயிருப்பாங்க. கன்ஃபார்மா நமக்கு 2 ஓட்டு உண்டு. ஐயா ஐயா, நமது ஓட்டு அழுக்கு சின்னத்துக்கு, நமது ஓட்டு அழுக்கு சின்னத்துக்கு. எங்கடா நேற்றுதான் ஒருத்தர் வந்து பக்கெட்டு சின்னம் உருளைக்கிழங்கு சின்னம் தான். நீ ஏற்கனவே வந்து பிச்சைக்காரன் தானே? ஐயா பிச்சைக்காரன் இல்ல. ஓ 5 வருஷம் வர பிச்சைக்காரனா? ஆமா. சரி சரி, ஒழுங்கா உன் ஓட்டு என் மனை ஓட்டு என் ஓட்டு உனக்கு போடான்னு இருக்கிறேன். நீ சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த ஓட்டு கேன்சல் ஆகிடும். ஐயா தொகுதியில 1975 இருந்து சுயேட்சை நின்றுட்டு இருக்கேன் ஐயா. அதுல இருந்து இது வரைக்கும் நான் டெபாசிட் இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் மனசை தளர விடாம நான் மீண்டும் மீண்டும் போட்டிட்டு இருக்கேன் ஐயா. சரி சரி, எனக்கு 2 வாய்ப்பு ஓட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம தொகுதியுடைய பிரச்சனைய சட்டசபையில பேசி சிறப்பா கிளீன் பண்ணுவோம் ஐயா. சரி கவலைப்படாம போ. இங்க 2 ஓட்டு உனக்கு உறுதியும் உண்டு, நம்பிப்போ. கண்டிப்பா ஐயா. நமது ஓட்டு அழுக்கு சின்னம், நமது ஓட்டு அழுக்கு சின்னம், நமது ஓட்டு அழுக்கு சின்னம். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் என் மாதிரி பிச்சைக்காரங்க வந்து பூட்டு ரூப்ல போட்டு பிரச்சனை வாசத்துல முதல்ல வாசத்துல கேட்ட பூட்டிட்டுனா நம்ம சேஃபா உட்காந்து இருக்கிறோம். டெய்லி வந்து நம்ம தொல்லை பண்றாங்க. இந்த எலெக்ஷன் முடிவுல படா பேஜாரா இருக்கு. ஐயா வீட்டுல இருக்கீங்களா? அடுத்த வாக்கிட்டா ஐயா இல்லைங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்க ஐயா. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்டி என்னவானார். நான் திருடன் இல்ல, நீங்க திருடீங்க. அடடே, இந்த 5 வருஷம் ஒரு பிச்சைக்காரனா நீ? ஐயா நம்ம தொகுதி வேட்பாளருங்க ஐயா, சுயேட்சா போட்டிடுற. வழுக்க வேண்டாம், நம்ம வழுக்க வேண்டாம், தொகுதி வேட்பாளருங்க ஐயா. கொஞ்சம் திடீர் யாரும் பேக்க திருடவும் குடும்ப திருடன் நினைச்சிட்டோம்பா. அப்படி இல்லைங்க ஐயா, நானும் முயல ஒரு பிச்சைக்காரன் திருடன் தான். ஓட்டு திருடன், ஓட்டு பிச்சைக்காரன் ஐயா. பேக்கத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க போவாங்க? காய்கறி வாங்கடா. என்னது காய்கறி வாங்க போறீங்களா? இந்த தொகுதியில எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் அத்தனை வீடுகளுக்கு நான் தானே காய்கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? காய்கறி இல்ல, வீட்டு வேலை, சமையல் வேலை, தோட்ட வேலை எல்லாம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்கு கடைக்கு போறீங்க? அப்படி தெரியலையே நீ செய்யற மாதிரி. நான் காய்கறி வாங்கிட்டு வரேன். சரி போய் வாங்கிட்டு வைப்போ ஐயா. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேங்க ஐயா. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேங்க ஐயா. போய் வாங்கிட்டு வாப்பா. இது இருக்குங்க ஐயா, நான் காய்கறி வாங்கிட்டு வந்து மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க தான் ஏன் கொடுக்கணும்? இதுக்கு நானே போயிருக்கலாமே. அரசியல்வாதிகளை காமிச்சிட்டேன். காய்கறி வாங்கிட்டு வந்துருவியா? பணத்தையும் கொடுத்துட்டேன், பேக்கையும் கொடுத்துட்டேன். எப்படியும் ஓட்டு வாங்கிட்டு வர நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இவன் காயும் இப்படி வாங்கிட்டு வருவானா இல்லை அப்படியே போயிடுவானா? கூட்டுக்காரி வேற எதிர்பார்த்துட்டு இருப்பா. உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். இது வேற கோஷம் வேற வருதா? யார் அது? என்ன தெரியல உங்களுக்கு? ஓ, இந்த 5 வருஷம் வந்துடுற பிச்சைக்காரன் வழுக்கு மண்டையா? ஆமாங்க ஐயா. ஆமா, உங்களுக்கு சின்னம் என்ன? வழுக்கு தலையா? நானே கடைசியில் வழுக்கு எடுத்து நானும் உடனே விடணும். சரி சரி, எதுக்கு வந்து நீ தொகுதிக்கு இன்னும் எலெக்ஷன் 10 நாள் தானே இருக்கு. அதனால தொகுதி மக்கள் ஃபுல்லா ஓட்டு கேட்டுட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நீ? ஆமாங்க ஐயா. இந்த தொகுதிக்குள் நீ தேவை பண்ற? ஆமாங்க ஐயா. இதை நான் நம்பணும் ஐயா. 25 நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. அப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பையனை டியூஷன் விட போறேன். என்னது, பையனை டியூஷன் விட போறீங்களா? ஆமா, படிக்க டியூஷன் சென்டர் கொண்டு கொடுக்கணும். இருக்கும் போது இந்த தொகுதியில நீங்க வேலை பார்க்கலாமா? வீட்டு வேலை என்ன சொல்லிருக்கேன் நானு. இரு, இப்படியே டியூஷன் எடுக்கணும்னு சொல்றியா? நீ என்ன சொல்ற? நீ வேற இல்லையா, எலெக்ஷன் முடிவு வரைக்கும் எல்லா ஓட்டர்ஸ் வீட்லயும் நான் தான் வீட்டு வேலை, சமையல் வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, அத்தனை வேலையும் செய்வேயா. அதுதான் சொல்லிட்டேரா ஐயா. இருக்கிற வரைக்கும் இந்த எலெக்ஷன் முடிற வரைக்கும் நீங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நீங்க இறங்குங்க, இறங்குங்கய்யா. கொண்டு போய்
தம்பியா ஸ்கூல்ல விட்டு வரேன். ஒரு டவுட்டு, ஐயா உனக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியுமா? என்ன எப்படி கேட்டுறீங்க? அட்டை வண்டியில இருந்து, கூடு வண்டியில இருந்து, மாட்டு வண்டியில இருந்து, ரிக்ஷா வண்டியில இருந்து, மீன்பாடி வண்டியில இருந்து எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன்யா. அடே அது ஓட்டுறான்டா, இது பெட்ரோல் வண்டிடா, பார்த்துடா. அந்த பையன் சின்ன பையன்டா, ஒழுங்கா இப்போ டீசல் விட்டுவாடா, விட்டுறதான் ஓட்டு. வணக்கம் மண்டைக்கு கிளம்பு. இவன் எப்போ பார்த்தாலும் அப்பப்போ வந்து டச் பண்ணிட்டே இருக்கிறான். இன்னும் ஒரு இடம் தான் வரல, பாத்ரூம் பக்கம் வரல. நாளைக்கு பாத்ரூம் போன கூட நீ குளிக்காத, நான் குளிப்பாட்டுன்னு சொல்லுவேனா என்னமோ தெரியல. ரொம்ப கஷ்டம். உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். ஐயோ நான் ஓடிட்டேன். உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். ஐயா போர்க்களத்துக்கு புறப்படுங்க. உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். உங்கள் சின்னம் வழுக்கை, உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம். ஐயா போங்க ஓட்டு கேட்க. உங்கள் சின்னம் வழுக்கை சின்னம், 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 உங்கள் சின்னம். ஐயா எனக்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு கேட்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நன்றிய நான் எம்எல்ஏ ஆனாலும், எம்பி ஆனாலும், மந்திரி ஆனாலும், முதலமைச்சர் ஆனாலும், ஜனாதிபதி ஆனாலும், ஏன் ஐநா சபை தலைவர் ஆனாலும் மறக்க மாட்டோம் ஐயா. வரங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நமது சின்னம் வழுக்கை சின்னம், நமது சின்னம் வழுக்கை சின்னம். இந்த ஒசகட்ட பையன் ஒரு வார்டு மெம்பர் ஆவான்னு கூட தெரியல, அதுக்குள்ள எம்எல்ஏங்கிறானா, எம்பிங்கிறான், ஜனாதிபதிங்கிறான், பிரதமருங்கிறான். விட்ட நான் தான் அகில உலகத்துக்கும் தலைவர் மாநாட்டு இருக்குது. சரியான கொசக்கட்ட பையன். தேர்தல் வேற வருது. சரி இந்த நாய்க்கு போட்டு தொழிவோம், போட்டுட்டு நிம்மதியாக போய் வேற வேலைக்கு பார்ப்போம். உங்களோட பெரும் தொல்லை.